அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம், மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? குறிப்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இந்த மாதத்தோட சரிங்களா இறுதிக்குள்ள 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்கி விட்ட அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மீண்டும் ஜாக்பாட் அறிவிப்பாக 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் என்று தற்போது தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்றிருக்குங்க. இந்த 10,000 + 5,000 பெறக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள் யார் யார், அவருடைய புதிய பெயர் பட்டியலும் அதற்கான தேவையான ஆவணங்களும் எந்த தேதியில் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் இந்த தொகை வரவு வைக்கப்படும் என்ற தெளிவான அறிவிப்பையும் இந்த வீடியோட தெளிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ், ஸ்கீம் அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம் துல்லியமாக. இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கிறாங்க. ரூபாய் 5,000 மகளிர் உரிமை தொகை வேஸ் ரூபாய் 10,000 கருணை தொகை. சபா சரியான போட்டி அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளாகவும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான தேதியும் தமிழக அரசால் வெளியிடப்பட்டது. தேர்தல் ஆணையம் இதற்கான தேவையான டேட்டையும் ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது இதற்காக அப்டேட்டாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. அரசியல் மேற்கொண்டு வரும் நிலையில் அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சு மற்றும் தொகுதி பங்கீடு தேர்தல் வாக்குறுதிகள் போன்றவை பரவலாக செயல்பட்டு வருகின்றன. சரிங்களா? தொடர்ந்து பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 5 வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்தாலே மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருக்கும். அதே போல் தேர்தல் வாக்குறுதிகள் மேலேயும் ஒரு கண் இருக்கும் மக்கள் மத்தியில். அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் தேர்தலில் மக்களின் வாக்குகளை கவருவதற்காக அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. தற்போது தேர்தல் களத்தில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவி கொண்டு வரக்கூடிய இந்த சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். இதன்படி அதிமுக ஆட்சி அமைந்ததும் மக்களின் சுமையை போக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 கருணை தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு என திமுக ஆட்சியில் மக்களுக்கு நிதிச்சுமை அதிகரித்திருப்பதால் ஒரு முறை மட்டும் கருணை தொகையாக இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள ரூபாய் 10,000 அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே வழங்கப்படும் என்று சொல்லப்படுதுங்க வாக்குறுதிகளில். அது மட்டும் அல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2,000 வழங்கப்படும் என்றும் 12ஆம் வகுப்பு வரை முடித்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். அதே போல வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கப்படும். இது தவிர பொங்கல் பரிசு தொகுப்போடு இனி ஒவ்வொரு ஆண்டும் 1,000 ரூபாய் சேர்த்து பொங்கல் பரிசையும் சேர்த்து வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அது மட்டும் அல்லாமல் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு உதவித்தொகையாக 8,000 ரூபாய் இருந்த தொகை தற்போது 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல நகர பகுதிகளில் நடைபாதை மற்றும் சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்ட கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும். அதே போல் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கக்கூடிய இலவச மின்சாரமானது 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட்டாக இலவசமாக வழங்கப்படும். அதே போல் விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டாக இருந்த மின்சாரம் தற்போது 1000 யூனிட்டாக 1400 யூனிட்டாக வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் தற்போது அதுக்கடுத்ததாக குலவிளக்கு என்ற திட்டம் அமல்படுத்தப்பட்டு
பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அவர்களுடைய நேரடியாக வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா? இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பத்தக்க விஷயமாகவும் பார்க்கப்படுது. அதே போல் ஆண்களுக்குமே இனிமே கட்டணமில்லா பேருந்து வசதியும் அதே போல் கூறியிருக்காங்க. வங்கிகளில் பெற்ற கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும் என்றும் முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் கூறியிருக்கிறார். அதே போல் திமுக சார்பில் இதுவரை 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய உரிமை தொகை 3000 ரூபாய் பொங்கல் பரிசு, 2000 ரூபாய் கருணைத் தொகை, அதாவது கோடைகால சிறப்பு தொகை என்று கொடுக்கப்பட்டது. அதே போல் 10,000 ரூபாய் கருணைத் தொகை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதிமுக அரசு. எனவே இந்த தேர்தலில் வாக்குகளை பெறுவதில் 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் தான் போட்டி. பெரும் கடும் போட்டி நிலவு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. மக்கள் மத்தியில் இது வரவேற்பத்தக்க விஷயம். ஏன்னா எல்லாருடைய வங்கி கணக்குலையும் இது வரவு வைக்கப்படும். ஸோ இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.